அரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பிரியா. இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பயங்கரம். பணியில் இருந்த மருத்துவருக்கு சரமாரி கத்திக்குத்து. சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி புற்றுநோய் பிரிவில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். டாக்டர் பாலாஜி மருத்துவமனையில் உள்புற நோயாளிகள் பிரிவில் பணியில் இருந்தார். அப்பொழுது வாலிபர் ஒருவர் டாக்டர் பாலாஜியிடம் சென்று கடுமையான வார்த்தைகளை பேசி சண்டை போட்டார். தனது தாய்க்கு ஏன் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி மருத்துவர் பாலாஜியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து டாக்டர் பாலாஜியை சரமாரியாக குத்தினார். இதில் மருத்துவர் பாலாஜிக்கு 7 இடங்களில் கத்தி குத்து விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் டாக்டர் பாலாஜி தனது இருக்கையில் இருந்து கீழே விழுந்தார். இதை பார்த்ததும் மருத்துவமனை ஊழியர்கள் ஓடி வந்தனர். உடனடியாக டாக்டர் பாலாஜியை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டாக்டரை கத்தியால் குத்திய வாலிபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். டாக்டர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்டது தொடர்பாக மருத்துவமனை ஊழியர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு டாக்டர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மருத்துவ மாணவர்களும் பங்கேற்க அழைப்பு. கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வட சென்னையில் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும். சாலையோரம் வசிப்பவர்களுக்கு 1476 புதிய குடியிருப்புகள். வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் PK சேகர்பாபு இன்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வெற்றியழகன் MLA, உயர் அதிகாரிகள் டாக்டர் மணிவாசகன், காகர்லா உஷா, அன்சுல் மிஸ்ரா, கஜலட்சுமி, கணேசன், JK பிரவீன்குமார், கட்டா ரவி தேஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மழை பாதித்த இடங்களில் நடமாடும் மருத்துவ முகாம்கள். சென்னை மற்றும் அதையொட்டிய மாவட்டங்களில் மழைக்கு பிறகு தேவைப்பட்டால் நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.